ஒரு நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற வலிமை மிக்க இயல் அரசியல். அதை புரிஞ்சுக்கணும். பேசு, அரசியல் பேசு. பேசுறான், கேரளால பேசுறான், தேநீர் கடையில எல்லா இடங்கள்லயும் பேசுவான். அதனாலதான் அங்க வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்கினார்கள் ஒரு செய்தியை காட்டு பார்ப்போம். இப்படிதான் இலவசத்தை அறிவிச்சுட்டு இருக்கானா? கேடுகட்ட சமூகமடா தம்பி, இது கேடுகட்ட ஆட்சி முறை. நீங்க ஆள் மாறுது, ஆட்சி மாறுகிறது. ஆட்சி முறை மாறுகிறதா? உடன் பிறந்தவனே, ஆட்சி முறை மாறுகிறதா? இந்த கட்சி வந்தாலும் சாராயம் இருக்குது, இந்த கட்சி வந்தாலும் சாராயம் இருக்குது. இவன் வந்தாலும் ஊழல் லஞ்சம், இவன் வந்தாலும் ஊழல் லஞ்சம். இவன் வந்தாலும் இருட்டு, இவன் வந்தாலும் இருட்டு. இவன் வந்தாலும் திருட்டு, இவன் வந்தாலும் திருட்டு. இவன் வந்தாலும் பாலியல் கொடுமை வன்கொடுமை, இவன் வந்தாலும் பாலியல் கொடுமை வன்கொடுமை. என்ன இருக்கு? ஆள் மாறுது, ஆட்சி முறை மாறுகிறதா? ஆட்சி முறை மாறணும். இதை ஒழிக்கணும். யாரால முடியும்? ஒன்னால, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனால. தம்பி, ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்துவதற்கு வண்டி நிறைய நெருப்பு எடுத்துக்கொண்டு எவனும் செல்வதில்லை. ஒரே ஒரு தீப்பெட்டி, ஒரே ஒரு தீக்குச்சி. அப்படின்னா இந்த அரங்கத்துல எத்தனை ஆயிரம் தீக்குச்சி இருக்கா என்பது பற்றி எரியணும், புரட்சி தீயாக மாறணும். கட்சி ஆட்சிகளால் இதை சரி செய்ய முடியாது என் உடன் பிறந்தவனே. புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். எப்படிப்பட்ட புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்று முழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதான் புரட்சிங்கிறான் பகத்சிங். அப்படிப்பட்ட ஒரு சமூகம்.